Welcome students. Today's class 11th Mathematics Chapter 2 Basic Algebra. In previous class we discussed about real number system. Real number systemல rational number அப்படினா நம்ம என்னன்னு பார்த்தோம். So rational number அப்படினா உங்களுக்கு பாருங்க Q equal to set of m by n such that mn belongs to z n not equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. So இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருப்போம். உங்களுக்கு rational number அப்படினா எப்படி இருக்கும்னா the set of terminating or infinite periodic decimals உங்களுக்கு 1/2 அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்திங்கன்னா 0.5 டெர்மினேட் ஆயிருதுங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது, 0.5ஓட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட் பீரியாடிக் டெசிமல்ஸ் அப்படின்னா அங்கே பாருங்கள் 2/3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.666 உங்களுக்கு என்ன ஆகுது, ரிப்பீட்டட் நம்பர்ஸ் திருப்பி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், அதை ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்பீங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 இந்த மாதிரி கமா போட்டு எழுதிக்கிட்டே போவீங்க. அதே மாதிரி இஜெட்டுங்கிறது இன்டிஜர்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா -2 -1 0 +1 +2 இப்படி போய்கிட்டே இருக்குது. அதாவது கமா போட்டு எழுதுவீங்க இன்டிஜர்ஸ், பட் ஆனால் நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ வித் 0 கூட எல்லாமே சேர்ந்து வரும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் லைன் எப்படி டினோட் பண்ணுவீங்கன்னா இன்ஃபினிட்டிவ், இது மைனஸ் இன்ஃபினிட்டிவ். சரிங்களா. ஸோ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸும் இருக்கும், இன்டிஜர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷனல் எல்லா நம்பர்ஸும் வரும் இந்த நம்பர் லைனில். ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இரேஷனல் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட்டட் டிஜிட்ஸும் வராது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், இரேஷனல் நம்பர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆறுங்கிறது ஒரு ரியல் லைனுங்களா. இந்த லைனில் உள்ள எல்லா நம்பர்ஸ், இதில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்குங்க, பாயிண்ட்ஸ் வந்து இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரேஷனலும் இருக்கும் இரேஷனலும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரேஷனல் கூடவே வந்து உங்களுக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் இன்டிஜர்ஸ் இது எல்லாமே இதில் ரேஷனலில் வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் இப்படி எடுத்துக்கும் பொழுது இந்த 6 எடுக்கும்போது இதில் ரேஷனல் இரேஷனல் எல்லாம் இருக்குங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ரேஷனல் யூனியன் இரேஷனல் நம்பர் ரெண்டையும் யூனியன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ரேஷனல் நம்பர் இன்டர்செக்ஷன் இரேஷனல் நம்பர், இது ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு எம்டி செட்டு தான் கிடைக்கும். ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் போட்டிங்கன்னா காமன் பாயிண்ட் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டைன்டு W கண்டைன்டு Z கண்டைன்டு இன் Q கண்டைன்டு இன் R அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதுதான் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் வந்து 1, 2, 3 இருக்கும். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா அதை விட கொஞ்சம் பெரிய செட்டு, இதில் 0 1 2 இப்படி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் செட்டு உங்களுக்கு என்ன ஆகும், டாட் -2 -1 0 1 2. ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் 0 எல்லா நம்பர்ஸும் வந்துடும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரேஷனல் நம்பர் கியூங்கிற செட்டு தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், P/Q ஃபார்மில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு அடுத்தது பெரிய செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் இது வச்சுருக்கும். சரிங்களா. ஸோ பாருங்கள், இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அப்சல்யூட் வேல்யூனா என்னென்னு பார்த்தோம், mod x ஈக்குவல் டு எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, -xனா எக்ஸுங்கிறது லெஸ் தென் 0. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சம்ஸ் பார்த்தாங்களா ப்ரீவியஸ் கிளாஸில். அதுக்கு அடுத்தது டுடே we are going to see linear inequalities. இந்த லீனியர் இன்இக்வாலிட்டியில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பாருங்கள், இதில் இது எக்ஸசைஸ் 2.3. சரிங்களா. எக்ஸசைஸ் 2.3 நான் எழுத அதை விட்டுட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2.3ல் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் இன்இக்வாலிட்டிஸ் இன் தி இன்டர்வல் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இன்டர்வல் நோட்டேஷனில் பாருங்கள், நம்ம இன்டர்வல் நோட்டேஷனாக இப்படி தான் எழுதணும், பட் ஆனால் ரியல் லைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ரியல் லைனில் இது ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்களா, இது மைனஸ் இன்ஃபினிட்டிங்களா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு -1 உங்களுக்கு இந்த இடங்களா நான் இந்த இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1னா -1ஐ விட அதிகம் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், இந்த சைடு இது ஃபுல்லும் வந்துருங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லும் வந்துருக்கும். எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னா உங்களுக்கு 4 இந்த இடத்துல இருக்குதுங்களா, 4ஐ விட உங்களுக்கு என்ன அது
லெஸ் தேன் அப்படின்னா குறைவானது, இந்த சைடு மட்டும் வருங்களா, 4க்கு இந்த சைடு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அண்ட் அப்படின்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அண்ட் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், இன்டர்செக்ட் ஆகிற ஒரே இடம் இந்த இடம் மட்டும்தானே உங்களுக்கு. எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -1 அப்படின்னா உங்களுக்கு -1ஐ விட அதிகம். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் 4னா 4ஐ விட கம்மி. அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த பிளேஸ் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், -1 4 தான் நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் செட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு -1, 4. இப்போ நீங்கள் க்ளோஸ்டு போடுறதா ஓப்பன் போடுறதா அப்படிங்கிற டவுட் வரும். எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சிம்பிள் வந்துச்சுன்னா நீங்கள் க்ளோஸ்டு இன்டர்வல் போடுங்க. எக்ஸ் லெஸ் தேன் 4 அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவல் டு சிம்பிள் வராதனால ஓப்பன் இன்டர்வல். ஏன்னா 4 இங்கே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகலை, அதனால நீங்கள் ஓப்பன் சிம்பிள் போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -1, எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 4 ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? அதுக்கு அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3. அண்டுன்னு உங்களுக்கு வந்துருச்சுனாவே இன்டர்செக்ஷன் தான் பார்க்கணும் ரெண்டுக்குமே. ரியல் லைனில் பாருங்கள், இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டிவ், எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 5 அப்படின்னா இந்த இடத்துல 5 இருக்குங்களா, லெஸ் தேன் அப்படின்னா 5ஐ விட கம்மி, இந்த ஏரியா ஃபுல்லும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3, -3ங்கிறது உங்களுக்கு இந்த பிளேஸு, கிரேட்டர் தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லும் வந்துடும். ரெண்டுக்கும் காமன் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆகிற இடம் இந்த இடம் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்யூஷன் செட்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் -3, 5 க்ளோஸ்டு. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ க்ளோஸ்டு ஏன் போடுறோம் அப்படின்னா எக்ஸுங்கிறது உங்களுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ்டு இன்டர்வல் வருங்களா. கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு -3 அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடம் க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ -3, 5 க்ளோஸ்டு இன்டர்வல். அதுக்கு அடுத்தது பாருங்கள், தேர்டு சம், எக்ஸ் லெஸ் தேன் -1 ஆர் எக்ஸ் லெஸ் தேன் 3. ஆர் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு யூனியன் அர்த்தம். ஓகேங்களா? யூனியன் அப்படின்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், நம்ம லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். யூனியன் செட்டு அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்குவீங்க, எல்லாத்தையும் இருக்கிறது எல்லாமே இன்டர்வலாக சேர்த்து எழுதுவீங்களா. ஸோ இங்கே பாருங்கள், -∞ +∞ ரியல் லைனில் எக்ஸ் லெஸ் தேன் -1, -1ஐ விட உங்களுக்கு என்ன ஆகணும், குறைவாக இருக்குது. ஸோ இங்கே இதுதான் இந்த இடம் தான் நான் -1ஐ விட கம்மினா இது ஃபுல்லும் வந்துடும் உங்களுக்கு. எக்ஸ் லெஸ் தேன் 3, 3ஐ விட குறைவு அப்படின்னா உங்களுக்கு இது ஃபுல்லுமே வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனியன் அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லா லைன்ஸும், அதாவது நீங்கள் இன்டர்செக்ட் ஆகிற இடத்த மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம எங்கெல்லாம் வந்து இன்டர்செக்ட், அதாவது இந்த லைன்ஸ் டாட்டட் லைன்ஸ் போட்டிருக்குமோ அது எல்லா ஏரியாவும் பார்த்தீங்கன்னா -∞ 3 வரைக்கும் வருதுங்களா. ஸோ -∞, 3. ஸோ இப்போ உங்களுக்கு எண்டு பாயிண்ட் -∞ நீங்கள் எப்போவுமே ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும். 3க்கு பாருங்கள் இந்த இடத்துல லெஸ் தேன் 3, அதனால் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட்டில் 3 போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஃபோர்த்து சம் பாருங்கள், -2x கிரேட்டர் தேன் 0 ஆர் 3x - 4 லெஸ் தேன் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆறுன்னு வந்தாவே உங்களுக்கு யூனியன் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். -2x கிரேட்டர் தேன் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ அங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி சம் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இந்த சம்மில் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ் இல்லை, சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கணும், ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. -2x கிரேட்டர் தேன் 0 அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளையிங் பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மைனஸ் போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஆகும், எப்போவுமே ஒரு இன்ஈக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை மைனஸ் பண்ணினீங்க, மல்டிப்ளை பை மைனஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிம்பிளும் மாறிடும். கிரேட்டர் தென் லெஸ் தென்னாக மாறும், லெஸ் தென் உங்களுக்கு என்னவாக மாறிடும், கிரேட்டர் தென்னாக மாறும். அப்படின்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது +2x கிரேட்டர் தென் சிம்பிள் லெஸ் தென்னாக மாறிடும். அதே மாதிரி 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2x லெஸ் தென் 0னா எக்ஸுங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்குங்க, லெஸ் தென் 0வாக இருக்குங்களா. அதுக்கு அடுத்தது 3x - 4 லெஸ் தேன் 11, 3x லெஸ் தேன் 11 + 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். 3x லெஸ் தேன் 15 வந்துடும். எக்ஸ் லெஸ் தேன் 15/3னா எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 0 ஆர் எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 5. ஓகேங்களா? ஆறுங்கிறது உங்களுக்கு யூனியன் மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ரியல் லைனில் -∞ +∞, எக்ஸ் லெஸ் தேன் 0, இந்த இடம் தான் நான் 0 மார்க் பண்ணியிருக்கீங்களா. 0 லெஸ் தேன் அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி இன்ஃபினிட்டி வரைக்கும் -∞ வரைக்கும் வருங்க. எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா 5ல் இருந்து உங்களுக்கு என்ன ஆகும், இது வரைக்கும் வரும்.
சரிங்களா. ஸோ இப்படி வரும் பொழுது இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்யூஷன் செட் எப்படி எழுதுவீங்கன்னா, எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் டு 5 வரைக்கும் எழுதுங்களா. ஏன்னா இந்த ஷேடோட லைன் ஃபுல்லும் 5 வரைக்கும் வருது. எக்ஸ் லெஸ் தேன் 5 அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேங்களா. ஈக்குவல் டுன்னு போட்டிங்கன்னா இங்கே க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடணும். இங்கே உங்களுக்கு லெஸ் தேன் 5 தான், அதனால் நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட். இது ஃபுல் இந்த ஷேடட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற இடத்த மட்டும் எடுப்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஆர் கொடுத்துருக்கனால யூனியன், அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ஷேடட் ஏரியாவும் கவர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு -∞, 5. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது செகண்ட் சம், சால்வ் 23x less than 100 when x is a natural number. செகண்ட் சம் பாருங்கள், x is an integer அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. given ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 23x less than 100. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன நம்பர் வருதுன்றதை பாருங்கள், இன்இக்வாலிட்டி என்ன வருதுன்னு பாருங்கள். 23x less than 100, எக்ஸுங்கிறது less than 100 divided by 3. ஸோ எக்ஸ் less than 100 divided by 3 அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், 4.35 வந்துருங்களா சார். 100 டிவைடட் பை இங்கே உங்களுக்கு 23 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. ஸோ 100 டிவைடட் பை 23 அப்படின்னா எக்ஸ் லெஸ் தேன் 4.35 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள், எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். எக்ஸுங்கிறது உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்னாவே என்னன்னு தெரியும், என்னங்கிறது 1, 2, 3, டாட் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. நேச்சுரல் நம்பர்னாவே உங்களுக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ரியல் லைனில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 1, 2, 3, 4. ஸோ உங்களுக்கு அந்த இன்டிஜர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அவங்க எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 4.35ன்னு கொடுக்குறாங்க. 4.35ங்கிறது இந்த இடத்துல வருங்களா. ஸோ உங்களுக்கு இந்த சொல்யூஷன் செட்டில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் கிடைக்கும், உங்களுக்கு 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 5 வருங்களா, வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 4.35 விட கம்மியாக இருக்கிறது மட்டும்தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு 5 போடக்கூடாது. ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4. ஓகேங்களா. நேச்சுரல் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்கும், எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஓகேங்களா. கிவன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இஸ் என் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டிஜர் அப்படின்னா -∞ +∞ வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு -5, -4, -2. ஸோ உங்களுக்கு இன்டிஜர் எப்படிங்க வரும், செட் எப்படி எழுதுவீங்க, டாட் டாட் -5, -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படியே டாட் டாட் போயிட்டே இருக்குங்களா. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 4.35 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அங்கே பாருங்கள், -∞ அப்படியே -1, 0, 1, 2, 3, 4 அதுக்கு அடுத்தது 5, 6 இப்படியே போயிட்டே இருக்குங்களா. 4.35ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்கள், இதில் இன்டிஜர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்குவீங்களா. அப்படி எடுக்கும் பொழுது டாட் 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 -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 வரைக்கும் தான் நீங்கள் எடுக்கணும். 5ங்கிறது 4.35க்கு அடுத்தது தான் உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 5 வராது. சரிங்களா. ஸோ இப்போ செட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்க, -4, -3, -2, 1. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்டிஜர்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரது அந்த -5, -6 இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ஓகேங்களா. அது எல்லா நம்பர்ஸும் நம்மளால் எழுத முடியாது அப்படிங்கிறதுனால டாட் டாட் டாட்னு போட்டாச்சு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், சால்வ் -2x greater than or equal to 9 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வென் எக்ஸ், இதை சால்வ் பண்ணி வரக்கூடிய அந்த எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்யூஷன் செட்டு. எக்ஸுங்கிறது இன்டிஜர், எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கிவன் எக்ஸ் 2x -2x greater than or equal to 9. ஸோ உங்களுக்கு எக்ஸுக்கோட மைனஸ் இருந்தாவே மல்டிப்ளை பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2x greater than or equal to less than or equal to மாறிடும். 9 மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுங்க, -9ன்னு வந்துடும். ஓகேங்களா. ஸோ இப்போ x less than or equal to -9 divided by 2. ஸோ x less than or equal to -4.5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்களா. அடுத்தது பாருங்கள், x is a real number. எக்ஸுங்கிறது உங்களுக்கு ரியல் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ரியல் நம்பர் அப்படின்னா
ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் ரியல் லைன் எடுத்துக்கோங்க. அதில் -4.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்களா? ஸோ இங்கே 0 அப்படின்னா உங்களுக்கு -4.5 இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக இருக்குங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் லெஸ் தேன் -4.5, அதாவது உங்களுக்கு -4.5ஐ விட லெஸ் தேன் அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லும் உங்களுக்கு கவர் ஆகிடுங்களா? ஸோ -∞, -9/2 க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ எப்போவுமே உங்களுக்கு இன்ஃபினிட்டிக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த -4.5ன்னு எழுதுங்க, இல்லை -9/2ன்னு எழுதுங்க. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு வந்ததுனால நீங்கள் க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே இதில் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு -∞லிருந்து -4.5 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் கமா போட்டு எழுதிடக்கூடாது. ரியல் நம்பர் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்பர்ஸை கமா போட்டு எழுதணும். ரியல் நம்பர்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கமா போட்டு எழுதக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் நீங்கள் கமா போட்டு எழுதலாம், ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதும் பொழுது நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்வலாக தான் எழுதணும். -∞லிருந்து -4.5 வரைக்கும் உள்ள எல்லா நம்பர்ஸும். ஸோ இப்படி நீங்கள் இன்டர்வலாக எழுதுனீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸும் உங்களுக்கு இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இஸ் an இன்டிஜர். இன்டிஜர் அப்படின்னா -∞லிருந்து +∞ வரைக்கும் உங்களுக்கு வரும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த இன்டிஜர் வேல்யூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இன்டிஜர் வேல்யூங்கும் போது பாருங்கள் 4.5 -4.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குங்களா? எக்ஸ் நம்மளோட கண்டிஷன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -4.5. 4.5ஐ விட லெஸ் தேன்னாக இருக்கணும். லெஸ் தேன்னா பாருங்கள் அப்படியே டாட் -7 -6 -5ஓடு முடிச்சுக்கோங்க. -4 வரக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு -4க்கும் -5க்கும் இன்பிட்வீனில் தான் -4.5 இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், லெஸ் தேன் அப்படின்னா உங்களுக்கு -4.5க்கு இந்த பக்கம் இருக்கிற இன்டிஜர்ஸ் மட்டும்தான் வரும். அப்படி இருக்கும்போது -7 -6 -5 மட்டும்தான் உங்களுக்கு வரும். அதுக்கு அடுத்த நம்பர் நீங்கள் போகக்கூடாது, சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படின்னாவே என்னங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 1 2 3லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் நம்மளோட கண்டிஷன் எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு -4.5. உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவோட கம்மியாக தான் இருக்குதுங்கிறாங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூவே வரலை. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு சொல்யூஷனே இருக்காது. நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு உங்களுக்கு சொல்யூஷன் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எம்டி செட்டுன்னு எழுதினாலும் கரெக்டு தான், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 4th சம் சால்வ். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 3x - 2 / 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5 × 2 - x / 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் டினாமினேட்டரில் இருக்கிறத. ஃபஸ்ட்டு 9 × x - 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 25 × 2 - x அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9x - 18 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 - 25xன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் 9x, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டுட்டு வாங்க, 9x + 25x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 50 + 18, சரிங்களா? ஸோ இப்போல்லாம் இன்இக்வாலிட்டி மாறாது. நீங்கள் எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு போயிடுங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டுட்டு வந்துடுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எப்போ மல்டிப்ளை பை மைனஸ் அப்படின்னு போடும்போது லெஸ் தேன் உங்களுக்கு கிரேட்டர் தானாக மாறும். கிரேட்டர் தான் என்னவா மாற்றிக்குவீங்க, லெஸ் தேனாக மாற்றிக்குவீங்க. மற்ற இடத்துல எங்கேயுமே நீங்கள் இன்இக்வாலிட்டி எதுவுமே மாற்றக்கூடாது, அப்படியே தான் வச்சுட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ இப்போ 9 + 25 34x லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 68ன்னு கிடைக்கும். எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 68 / 34. ஸோ எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் செட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ரியல் லைனில் -∞ to +∞, எக்ஸுங்கிறது எப்போவுமே உங்களுக்கு வந்து இதில் இன்டர்வல் நோட்டேஷனில் தான் கொடுக்கணும். எப்போ எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர் ஆர் இன்டிஜர் அப்படின்னு கொடுக்கும்போது மட்டும்தான் செட் ப்ராக்கெட் போட்டு கமா போட்டு எழுதிட்டு வரணும், ஓகேங்களா? ஸோ மற்றபடிக்கு நீங்கள் எல்லாமே இன்டர்வல் ரியல் நம்பரை பற்றி பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இன்டர்வலில் தான் எழுதணும், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு, எக்ஸுங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி வருதுங்களா? இந்த இடத்துல 2 அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லெஸ் தேன் 2னா என்னங்க வரும், லெஸ் தேன் அப்படின்னாவே என்ன மீனிங் உங்களுக்கு,
கீழே வர்றது தானே, கிரேட்டர் தானா அந்த பக்கம் போகும், லெஸ் தேன் அப்படின்னா உங்களுக்கு 2ஐ விட குறைவு அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லு வருங்களா. ஸோ -∞ கமா 2, எப்போவுமே இன்ஃபினிட்டிக்கு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடுவீங்க. 2க்கு பாருங்கள் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு வந்ததுனால க்ளோஸ்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள் செகண்ட் சம். 5 minus x divided by 3 less than x divided by 2 minus 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸோட இன்இக்வாலிட்டி கண்டுபிடிங்க. 5 minus x divided by 3 less than x by 2 minus 4. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 minus x divided by 3 less than x minus 8 whole divided by 2 வந்துருங்களா. இப்போ இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 5 minus x less than 3 into x minus 8 வரும். நீங்கள் x எல்லாம் ஒன் சைடு கொண்டுட்டு போங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 5 into 2 10 minus 2x less than 3x minus 8 into 3 24ன்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ x எல்லாம் ஒன் சைடு கொண்டுட்டு வாங்க. minus 2x minus 3x minus 24 minus 10ன்னு கிடைக்கும். ஸோ minus 5x less than minus 34. ஸோ நீங்கள் மறந்தாப்பில் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடாதீங்க. எப்போவுமே உங்களுக்கு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி இன்இக்வாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகிடும். இப்போ 5x மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 5x லெஸ் தேன் உங்களுக்கு என்னவா மாறிடுச்சு, கிரேட்டர் தேனாக மாறிடும். இது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஸோ கிரேட்டர் தேன் 34. இப்போ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 34 டிவைடட் பை 5. ஸோ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 6.8ன்னு வந்துருங்களா. சரிங்க. இப்போ பாருங்கள் இதில் இருந்து இந்த மைனஸ் ப்ராப்ளம் வராத இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்டெப்பில் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் இருந்து 10 minus 2x less than 3x minus 24ன்னு இருக்குங்களா. இப்போ இங்கே ப்ளஸ் 3x இருக்குது. இது இந்த சைடு போனால் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா. இந்த -24 இந்த பக்கம் வந்தால் +24 மாறிடும். ஸோ 10 + 24 less than 3x + 2xன்னு வந்துடும். இப்போ 34 less than 5x. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5xங்கிறது இது இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு 5x greater than 34 இப்படி திருப்பி எழுதிக்கலாங்களா இந்த இன்இக்வாலிட்டியை. ஸோ இந்த சைடு இடத்த மாற்றினீங்கன்னா இது லெஸ் தேன் கிரேட்டர் தானாக மாறிடுங்களா. எப்படி பார்த்தீங்கனாலும் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சேஞ்ச் ஆகும். மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லெஸ் தென் கிரேட்டர் தானாக மாறும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ் வந்து இந்த சைடு இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம 5x இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த லெஸ் தென் என்னவா மாறும், இப்படி கிரேட்டர் தானாக மாறிக்கும். அதுக்கப்புறம் 34 நீங்கள் அந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 34 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெண்டில் எப்படி எழுதுனீங்கனாலும் கரெக்டு தான். இப்போ ரியல் லைனை போடுங்க. -∞ to +∞. இதில் பாருங்கள் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 6.8. 6.8ங்கிறது அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருக்குங்களா. கிரேட்டர் தேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், 6.8ஐ விட அதிகம். கிரேட்டர் தேன் அப்படின்னா எங்கே வரைக்கும் உங்களுக்கு போகுதுன்னு தெரியாது. ஸோ இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள் 6.8ஐ விட அதிகம். இப்போ இதில் உங்களுக்கு கிரேட்டர் தேன் மட்டும் வந்திருக்கிறதுனால நீங்கள் ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கோங்க. சரிங்களா. ஓப்பன் இன்டர்வல் 6.8லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. ஸோ எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு 6.85ல் நான் 34 டிவைடட் பை 5ன்னு எழுதிக்கிட்டேன். ஓப்பன் 34 டிவைடட் பை 5 கமா இன்ஃபினிட்டிவ். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 5th சம். டு செக்யூர் A grade, one must obtain an average of 90 marks or more in 5 subjects, each of maximum 100 marks. ஓகேங்களா. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் A grade வாங்கணும் அப்படின்னா one must obtain an average of 90 marks or more in 5 subjects. அதனோட ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 90. அவங்க 5 சப்ஜெக்ட்ஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 5 சப்ஜெக்ட்ஸோட மார்க் வந்து உங்களுக்கு ஆவரேஜாக 90 marks ஆர் மோர் அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு A grade கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ஈச் சப்ஜெக்ட் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் 100 marks. இஃப் ஒன் ஸ்கோர்டு 84, 87, 95, 91 இந்த ஃபஸ்ட் 4 சப்ஜெக்ட்ஸில் அவங்க வாங்கின மார்க்கு. வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் ஸ்கோர்டு இன் த 5th சப்ஜெக்ட் டு கெட் A grade அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க 4 சப்ஜெக்ட் மார்க்கு கொடுத்துட்டாங்க. மினிமம் மார்க் 5th சப்ஜெக்டில் என்ன வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து A grade வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A grade வாங்கணும் அப்படின்னாவே 90 marks, அதாவது அதனோட ஆவரேஜ் வந்து 90 ஆர் மோர் இருக்கணும் அப்படிங்கிறாங்க.
ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சரை பாருங்கள். லெட் எக்ஸ் பி த மினிமம் மார்க்ஸ் அப்டைன்ட் இன் த 5th சப்ஜெக்ட். நம்மளுக்கு 5th சப்ஜெக்டோட மார்க் என்னன்னு தெரியல, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ ஆவரேஜ்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட 5 மார்க்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜுங்களா? ஸோ இப்போ இந்த ஆவரேஜுங்கிறது உங்களுக்கு 90 ஆர் மோர்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 போடுங்க. 90 ஆர் மோர்னு தானே உங்களுக்கு கொஷின் இருக்குது. 90 ஆர் மோர், அதனோட ஆவரேஜ் மார்க் வந்து 90 ஆர் மோர்னு வந்ததுனால கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90 இருக்குது உங்களுக்கு. அதனால் கிரேட்டர் தேன், அதை 90ஐ விட அதிகம் அப்படின்னா உங்களுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டோட மார்க் 84, 87, 95, 91 ப்ளஸ் தெரியல 5th சப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. இப்போ சிம்பிளை பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 357 ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 5னு வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 90. ஸோ இங்கே பாருங்கள் 357 ப்ளஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 450 வந்துடும். எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 450 மைனஸ் 357 வரும் உங்களுக்கு. இது இந்த சைடு போச்சு அப்படின்னா. ஸோ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 93 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ தேர்ஃபோர் the minimum mark scored to obtain A grade is 93. கரெக்டாக அவங்க வந்து 5th சப்ஜெக்டில் 93 மார்க் வாங்கினாங்க. இந்த 5th சப்ஜெக்டில் அவங்க 93 மார்க் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆவரேஜாக 90% அவங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? 93ஐ விட அதிகமாக வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் வந்து 90 விட அதிகமாக வந்துடும். 90 ஆர் மோர்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது 6th சம்மு. A manufacturer has 600 liters of a 12% solution of acid அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. How many liters of a 30% of acid must be added அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இப்போ ஒரு மேனுஃபேக்சரர் வந்து 600 லிட்டர்ஸ் ஆஃப் எ 12% சொல்யூஷன் ஆஃப் ஆசிட். இப்போ அந்த 600 லிட்டர்ஸில் 12% கான்சன்ட்ரேஷன் உள்ள ஆசிடை மிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு என்ன மீனிங்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகேங்களா? 600 லிட்டர்ஸில் அடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை சொல்லிடலாம். 600 லிட்டர்ஸில் 12% ஆஃப் ஆசிட் அப்படின்னா 12/100ன்னு போட்டுக்கலாங்களா? ஆஃப் 12% அப்படின்னா உங்களுக்கு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 600 இன்ட்டு 12 டிவைடட் பை 100. அடுத்த லைனில் பாருங்கள், ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் 30% ஆசிட் சொல்யூஷன் மஸ்ட் பி ஆடட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லிட்டர்ஸ் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆட் பண்ணுறாங்க, இதனோட மல்டிப்ளை பண்ணுறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ லெட் த வால்யூம் ஆஃப் லிட்டர்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அந்த தெரியாத லிட்டர்ஸை நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஆடட்னு தானே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, மஸ்ட் பி ஆடட்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் எவ்வளோங்க? 30%, 30 டிவைடட் பை 100. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஈக்குவேஷனை எழுதிட்டீங்க. to it added to it. ஓகேங்களா? show that the acid content in the resulting mixture. இதனோட ரிசல்ட்டிங் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இது மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் will be more than 15% concentration but less than 18%. ஒன்றா உங்களுக்கு more than 15% இருக்கணும் ஆர் less than 18% இருக்கணும். ஸோ இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் இருக்குது பார்த்தீங்களா? more than 15 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? greater than. more than தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? greater than 15% கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா 15 டிவைடட் பை 100. உங்களுக்கு அந்த சொல்யூஷனோட மிக்சர் வந்து நீங்கள் எவ்வளோ லிட்டர்ஸு? 600 ப்ளஸ் எக்ஸ். ஸோ 600 ப்ளஸ் எக்ஸ் அதே லிட்டர் தான் உங்களுக்கு. 15% விட அதிகமாக இருக்கணும் இதனோட ரிசல்ட்டிங் மிக்சர் அப்படின்னா உங்களுக்கு அதே லிட்டர்ஸ் வந்து அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் 600 ப்ளஸ் எக்ஸ். அதே மாதிரி பாருங்கள், லெஸ் தேன் 18% அப்படின்னா உங்களுக்கு இதே ரிசல்ட்டிங் மிக்சர் தான். அதே மேலே இருக்கிறதே தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 600 இன்ட்டு 12 டிவைடட் பை 100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 30 டிவைடட் பை 100 லெஸ் தேன் 18% அப்படின்னா லெஸ் தேன் 18 டிவைடட் பை 100 இன்ட்டு இந்த லிட்டர்ஸ் எவ்வளோங்க? 600 ப்ளஸ் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு லெஸ் தேன் 15%க்கு, இது உங்களுக்கு இது மோர் தேன் 15%க்கு, இது லெஸ் தேன் 18%க்கு. ஓகேங்களா? ரெண்டு இன்இக்வாலிட்டி கிடச்சிருக்குது. ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டி பாருங்கள், 1 இம்ப்ளைஸ். இதில்
600 into 12 எவ்வளோங்க வரும்? 7200 வந்துருங்களா? ப்ளஸ் 30 into எக்ஸ்னா 30x, இங்கேயும் 100 தான் உங்களுக்கு காமன் டினாமினேட்டர், இங்கேயும் 100 தான் காமன் டினாமினேட்டர். அதனால் ஹோல் டிவைடட் பை 100ன்னு காமனாக எழுதிக்கோங்க. சரிங்களா? நான் டேரெக்டாக இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து எழுதிட்டேன். கிரேட்டர் தேன், இப்போ இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9000 வருங்களா? 15 into 600 ப்ளஸ் 15x ஹோல் டிவைடட் பை 100. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பில் 100 கேன்சல் பண்ணிடுங்க. 7200 ப்ளஸ் 30x கிரேட்டர் தேன் 9000 ப்ளஸ் 15xன்னு கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டுட்டு வாங்க. 30x மைனஸ் 15x கிரேட்டர் தேன் 9000 மைனஸ் 7200. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15x கிரேட்டர் தேன், ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1800 உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 1800 டிவைடட் பை 15. ஸோ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் டிவைட் பண்ணிட்டேன். 1800 15 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 120 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளை. செகண்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. 600 into 12 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்குது? 7200 ப்ளஸ் 30x டிவைடட் பை 100 லெஸ் தேன் 10800 ப்ளஸ் 18x டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. போத் சைட்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 100 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 7200 ப்ளஸ் 30x லெஸ் தேன் 10800 ப்ளஸ் 18xன்னு கிடைக்கும். ஸோ உங்கள் பாருங்கள், எக்ஸ் எல்லாம் ஒன் சைடு கொண்டு வாங்க. 30x மைனஸ் 18x லெஸ் தேன் 10800 மைனஸ் 7200 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12x லெஸ் தேன் 3600ன்னு கிடைக்கும். எக்ஸ் லெஸ் தேன் 3600 டிவைடட் பை 12 அப்படின்னா உங்களுக்கு எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 300 அப்படின்னு சொல்லிட்டு வருங்களா? சால்வ் பண்ணிங்கன்னா ஃப்ரம் 3 and 4 பாருங்கள், 3 வந்து உங்களுக்கு என்னங்க இருக்குது? எக்ஸ் கிரேட்டர் தேன் 120ன்னு வருதுங்களா? தேர்ட் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ் கிரேட்டர் தேன் 120. இது தேர்ட் ஈக்குவேஷன். 3யும் 4யும் அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க எழுதலாம்? இந்த எக்ஸ் கிரேட்டர் தேன் 120 120 லெஸ் தேன் எக்ஸ்ன்னு இப்படி திருப்பி எழுதிக்கலாங்களா? இப்போ எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 300 இந்த மாதிரி எழுதலாங்களா நம்ம? ஸோ 120 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 300. அப்படியே 3யும் 4யும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மிங்கிள் பண்ணி எழுதிக்கோங்க. 120 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 300. ஸோ நீங்கள் லிட்டர்ஸில் எழுதணும். ஆசிட் கண்டென்ட் இந்த ரிசல்ட்டிங் மிக்சர் பிட்வீன் 120 லிட்டர்ஸ் அண்டு 300 லிட்டர்ஸ். ஸோ 120க்கும் உங்களுக்கு 300 லிட்டர்ஸ்க்கு இன்பிட்வீனில் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டிங் மிக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் ஆல் பேர்ஸ் ஆஃப் கான்சிக்யூட்டிவ் ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ பாருங்க, இப்போ பேர் அப்படின்னா ரெண்டு நம்பர் அடையாது, பேராக எழுதுவீங்க. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து உள்ள நம்பர். ஆடு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்கள், ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ்னால உங்களுக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஆடு நம்பராக இருக்கணும். அதுவும் உங்களுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 இப்படி ஸ்டார்ட் ஆகுங்களா? பேராக எழுதும்போது பாருங்கள் 1,3 இப்படி எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்து உள்ள ஆடு நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3,5 நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5,7 இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை எழுதணும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் லார்ஜர் தென் 10. அந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு 10ஐ விட அதிகமாக இருக்கணும். அண்ட் தர் சம் இஸ் லெஸ் தேன் 40. இப்போ பாருங்கள், நான் எழுதுனேன் பார்த்தீங்களா? 1,3 3,5 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40 வருங்களா? ஸோ சம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 வரணும். பட் ஆனால் அந்த ரெண்டு நம்பருமே 10ஐ விட அதிகமாக இருக்கணும். இது 10ஐ விட அதிகமாக இல்லை, இதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். லெட் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா? 1,3 இந்த பேர் 3,5 இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 2வாக தானே இருக்கும். 1 + 2 தானே உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸ் ப்ளஸ் 2 தானே, 3 + 2 தானே உங்களுக்கு 5 வரும். சரிங்களா? ஸோ அதனால் நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, லெட் எக்ஸுங்கிறது ஒரு நம்பர், ஆடு நம்பர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது அடுத்த உள்ள ஆடு நம்பர், அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ் + 2 பி கான்சிக்யூட்டிவ் ஆடு நேச்சுரல் நம்பர்ஸ்.
given that xங்கிறது இந்த ரெண்டு நம்பருமே வந்து larger than 10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ given that xங்கிறது greater than 10 தான், x plus 2 உங்களுக்கு என்ன தான் இருக்கணும், 10ஐ விட அதிகமாக தான் இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா sum is less than 40. அப்படின்னா அங்கே பாருங்கள், இதனோட இந்த ரெண்டு நம்பரோட சம் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். x plus x plus 2 less than 40, 2x plus 2 less than 40, 2xங்கிறது less than 40 minus 2னா 38ன்னு கிடைக்குங்களா. ஸோ எக்ஸுங்கிறது 38 டிவைடட் பை 2னா எக்ஸுங்கிறது less than 19. ஓகேங்களா. உங்களுக்கு எக்ஸுங்கிறது greater than 10, 10ஐ விட அதிகமாக இருக்கணும், 19ஐ விட குறைவாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 வந்து எதை விட கம்மியாக வரலான்னா நான் சைடில் ரஃபாக தான் எழுதியிருக்கேன், இது நீங்கள் எழுதுனது பார்க்கணுங்கிறது கிடையாது, சைடில் எழுதணுங்கிறது கிடையாது. எக்ஸ் ப்ளஸ் 2 அதாவது இங்கே பாருங்கள், எக்ஸ் லெஸ் தேன் 90 அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா இங்கேயும் ஒரு ப்ளஸ் 2 ஆட் பண்ணிக்கலாங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது லெஸ் தேன் 19 + 2 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது 21ஐ விட குறைவாக இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ நான் பேர்ஸ் எழுதுகிறேன் பாருங்கள். உங்களுக்கு கண்டிஷன் வந்து எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 19, எக்ஸுங்கிறது greater than 10. ஓகேங்களா. ஸோ எக்ஸுங்கிறது greater than 10, இது ரெண்டு கண்டிஷனையும் வச்சு எழுது பாருங்கள். கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸு கமா எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். எக்ஸுங்கிறது greater than 10, 10ஐ விட அதுக்கு அடுத்த உள்ள ஆடு நம்பர் உங்களுக்கு என்ன வருங்க, 11ன்னு வருங்களா. எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படின்னா 11 + 2 13 வந்துருங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 11க்கு அடுத்த ஆடு நம்பர் 13 போடலாங்களா. 13 + 2 15. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 15, 17ன்னு போட்டிருக்கேங்களா. 15 + 2 17. நெக்ஸ்ட்டு 17 எடுத்திருக்கேன். 17 + 2 19 வரும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் எக்ஸை கண்டிஷன் பாருங்கள், எக்ஸுங்கிறது 19ஐ விட குறைவாக தான் இருக்கணும். அப்படிங்கும்போது நீங்கள் 17 வரைக்கும் தான் எழுதணும், 19 எழுதக்கூடாது. 19னா உங்களுக்கு இங்கே வராது, ஈக்குவல் டு போட்டிங்கன்னா தான் 19 இன்க்ளூட் ஆகும், இங்கே இன்க்ளூட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸுங்கிறது என்ன பண்ணிக்கணும், 17ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது 21ஐ விட குறைவாக இருக்கணும். 21க்கு முன்னாடி ஆடு நம்பர் என்ன வருங்க, 19 வரைக்கும் வந்துருங்களா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 நம்மளுக்கு 19 வரைக்கும் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 40ஐ விட குறைவாக தான் வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிங்கனாலும் லெஸ் தேன் 40 தான், எல்லாமே உங்களுக்கு லெஸ் தேன் 40 தான் வரும். சரிங்களா. பட் எக்ஸோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பரும் greater than 10 தான், இந்த நம்பரும் greater than 10 தான். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எக்ஸுங்கிறதும் greater than 10 தான், அந்த ரெண்டாவது நம்பர் எக்ஸ் ப்ளஸ் 2வும் உங்களுக்கு greater than 10ஆக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு கான்சிக்யூட்டிவ் பேர்ஸ் இது மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 8th sum. A model rocket is launched from the ground. The height h reached by the rocket after t seconds from liftoff is given by h of t equal to -5t² plus 100t. 0 less than or equal to t less than or equal to 20. At what time the rocket is 495 feet above the ground அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு த மாடல் ராக்கெட் இஸ் லான்ச்டு ஃப்ரம் த கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட்லேருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க. த ஹைட் ரீச்டு பை த ராக்கெட் ஆஃப்டர் t seconds given that h of t equal to -5t² plus 100t. 0 less than or equal to t less than or equal to 20. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இதுக்குள்ளார தான் அந்த t இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அட் வாட் டைம் த ராக்கெட் இஸ் 495 feet above the ground. இதுதான் கிரவுண்ட் லெவல் அப்படின்னா அந்த ராக்கெட் இப்படி போகுது அப்படின்னா above the கிரவுண்ட் லெவலை விட்டு மேலே உங்களுக்கு 495 feet ரீச் ஆகும்போது டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஹச் ஆஃப் டி ஹைட்டுங்கிறது 495 ரீச் பண்ணுது அப்படின்னா 495 ஈக்குவல் டு -5t² plus 100t. எல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா +5t² -100t plus 495 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா t² -20t plus 99 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த 99 அப்படியே சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த 99 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 33ன்னு கிடைக்கும். எகெயின் 3ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11ன்னு கிடைச்சிரும். இப்போ 11 × 9 99 வருங்களா. ஸோ இப்போ இந்த 11ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -20 கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டேன் 99.
அடுத்தது மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 99 வரணும், ஆட் பண்ணால் -20 கிடைக்கணுங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 11 × 9 99 வந்துடும். ப்ளஸ் 99 வேணும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் மைனஸ் போட்டுக்கோங்க, சரிங்களா. ஸோ அப்படி போடும் பொழுது உங்களுக்கு -11 -9 ப்ளஸ் 99 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா -20 வந்துடும். ஸோ உங்களுக்கு இது டி ஸ்கொயருக்கு பக்கத்தில் எந்த கோஎஃபிஷியன்ட்டுமே கிடையாது. அதனால் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷார்ட்கட் மெத்தட்லேயே நீங்கள் டீயோட வேல்யூ ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம், ஓகேங்களா. அப்படி இல்லை எனக்கு இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு டி ஈக்குவல் டு -b, இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். உங்களுக்கு +or -√b² - 4ac t equal to -b +or -√b² - 4ac divided by 2a. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டீயோட ஆன்சர் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லைனாலும் நார்மல் நீங்கள் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி என்ன ஃபேக்டரைஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி கொண்டுட்டு வரலாம். நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், இந்த ப்ராடக்ட்டு அடிஷன் ரூலை யூஸ் பண்ணி போட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ t -9 t -11 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ t -9 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 9, t -11 ஈக்குவல் டு 0னா t ஈக்குவல் டு 11 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 t வேல்யூஸ் கிடச்சிருக்குது. அட் t ஈக்குவல் டு 9 seconds and t ஈக்குவல் டு 11 seconds the rocket is 495 feet above the ground அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதில் உங்களுக்கு எப்படி வந்து இதுதான் கிரவுண்ட் லெவல், அந்த ராக்கெட் வந்து உங்களுக்கு இப்படி போயிட்டு சப்போஸ் இப்படி போய் ஏறி இப்படி இறங்குச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதுதான் வந்து ஹைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 495 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல போகும்போது ஒரு t ஈக்குவல் டு 9 செகண்ட்ஸில் இந்த இடத்துல போய் ரீச் ஆகுங்களா. அப்படியே 10 செகண்ட் போய் மறுபடியும் இப்படி கீழே இறங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு t ஈக்குவல் டு 11 செகண்ட்ஸில் அதே ஹைட்டை ரீச் பண்ணுங்களா. ஸோ சப்போஸ் அந்த ராக்கெட் இப்படி போய் இப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டீக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு 2 வேல்யூமே பாசிட்டிவில் வந்திருக்கிறதுனால நம்ம 2 டைமுமே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கிராஃப் அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 9th sum, a plumber can be paid according to the following schemes. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் ஒரு பிளம்பருக்கு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் பே பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீம் he will be paid ₹500 plus ₹70 per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையில் 500 அமௌண்ட்டு கொடுத்து ₹70 per hour, அதுக்கு மேலே அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் உங்களுக்கு ₹70 அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அண்ட் the செகண்ட் ஸ்கீம் will be paid ₹120 per hour. எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு மணி நேரத்துக்கு 120, 10 hours வேலை செஞ்சாங்க அப்படின்னா 10 × 120, ஓகேங்களா. இஃப் he works x hours, அவங்க x hours வேலை செஞ்சாங்க அப்படின்னா then for what value of x does the first scheme use better wages. ஃபஸ்ட்டு ஸ்கீமு பெட்டராக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்கீமை சூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும். எப்போ, எவ்வளோ ஹவர்ஸ், அதாவது எக்ஸுங்கிற இந்த ஹவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ நேரம் வேலை செஞ்சால் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்குறாங்க. given that hours he work எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, எவ்வளோ நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த given கொஷினே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமில் பாருங்கள், S1ங்கிறது 500 + 70x, ₹500 வந்து அவங்களுக்கு சும்மா ஒரு போனஸ் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 500 அமௌண்ட்டை கையிலையும் கொடுத்து ப்ளஸ் அவங்க எவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்களோ அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ₹70, ஸோ 70 × x. செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவருக்கு வேலை செய்கிறதுக்கு ₹120, எவ்வளோ நேரம் வேலை செஞ்சாலும் அவ்வளோ அமௌண்ட் வந்துடும். ஸோ 120 × x. இப்போ நம்மளோட கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும், S1ங்கிறது > S2ன்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்கீம் தானே உங்களுக்கு பெட்டராக இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ S1 > S2. S1ங்கிறது உங்களுக்கு என்னதுங்க, 500 + 70x > 120x. அடுத்தது பாருங்கள், 500 > 120 - 70x. 70x இந்த சைடு கொண்டு போயிடுங்க. 500 > 50xன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 50xங்கிறது <500. ஓகே, 50x அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் அப்படியே மாறிடும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் x <y அப்படின்னா
ஒய்ங்கிறது கிரேட்டர் தேன் எக்ஸ். பாருங்கள் இங்கே எக்ஸு லெஸ் தேன் 2. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸுங்கிறது 1 எடுத்துக்கோங்க, ஒய்ங்கிறது 2 எடுத்துக்கோங்க. 1 லெஸ் தேன் 2. இப்போ இப்படி ஒய் மாற்றி எழுதும்போது பாருங்கள், ஒய்ங்கிற இடத்துல 2 வந்துருங்களா, 1. நீங்கள் சிம்பிள் இப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 2 லெஸ் தேன் 1ங்கிறது கரெக்டுங்களா? 2 சின்னது 1 பெருசுன்னு சொன்னால் தப்பு தானே. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிள் இப்படி மாறுங்களா, 2 கிரேட்டர் தேன் 1ன்னு மாற்றிக்கணுங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இடத்த மாற்றினீங்கன்னா சிம்பிளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஈக்குவல் டு இருக்கும்போது ப்ராப்ளம் கிடையாது, இன்ஈக்குவாலிட்டி வரும்போது நீங்கள் இந்த மாதிரி மாற்றி தான் ஆகணும். எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 500 டிவைடட் பை 50 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 10ன்னு வந்துருச்சுங்களா? ஸோ இஃப் ஹீ ஒர்க்ஸ் ஃபார் லெஸ் தேன் 10 hours ஃபஸ்ட்டு ஸ்கீம் கிவ்ஸ் பெட்டர் வேஜஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க 10 ஹவர்ஸை விட குறைவாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கும். 10 ஹவர்ஸை விட அதிகமாக வேலை செஞ்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் ஸ்கீம் தான் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கீம் பெட்டராக இருக்கிறதுக்கு கேட்குறாங்க. ஸோ லெஸ் தேன் 10 hours. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், 10th sum. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஒர்க்கிங் ஆன் சிமிலர் ஜாப்ஸ், ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிமிலர் ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தர் மந்த்லி சேலரிஸ் டிஃபர் பை மோர் தேன் ₹600. அவங்களோட மந்த்லி சேலரி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் மோர் தேன் ₹6000. ஓகேங்களா? ஸோ அவங்களோட மந்த்லி சேலரி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து மோர் தேன் ₹6000 இருக்குது. இஃப் பி ஏர்ன்ஸ் ₹27,000 பர் மந்த், பிங்கிறவங்க ₹27 பர் மந்த்தாக இருந்துச்சுன்னா வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஏ சேலரி பர் மந்த்? ஸோ இப்போ ஏ சேலரியோட சேலரியோட பர் மந்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதாவது அவங்களோட பாசிபிலிட்டிஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிவன் தட் பி சேலரி பாருங்கள் ₹27,000ங்களா, லெட் ஏ சேலரி பி தெரியல, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வென் ஏ சேலரி இஸ் மோர், இப்போ ஏவோட சேலரி அதிகமாக இருக்குது, பியோட சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ் மைனஸ் 27,000 எடுத்துக்கலாங்களா? இப்போ அதனோட டிஃப்ரென்ஸ் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷினில் தேர் மந்த்லி சேலரிஸ், அவங்க 2 பேர்த்தோட மந்த்லி சேலரிக்கு டிஃப்ரென்ஸ் போட்டிங்கன்னா ஏ பி 2 பேர்த்தோட மந்த்லி சேலரிஸ் டிஃப்ரென்ஸ் போட்டிங்க அப்படின்னா மோர் தேன் 600. ஓகேங்களா? ஏவோடையும் பிவோடதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிஃப்ரென்ஸ் போட்டிங்க அப்படின்னா 6,000 விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏவோட சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 27,000 அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? டிஃப்ரென்ஸ் போடுங்க, 6,000 விட அதிகமாக வருது அப்படின்னு சொல்லலாங்களா? இப்போ எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 6,000 ப்ளஸ் 27,000, எக்ஸுங்கிறது கிரேட்டர் தேன் 33,000 அப்படின்னு சொல்லி வரும். வென் பி சேலரி இஸ் மோர், பி சேலரி அதிகம், ஏவோட சேலரி கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் போட்டு எழுதலாம். ஸோ நான் இந்த மாதிரி எழுதிட்டேன். ஏ சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏவோட சேலரி மைனஸ் பியோட சேலரி மோர் தேன் 6,000 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் 33,000. வென் பி சேலரி மோர், சப்போஸ் பி சேலரி, இப்போ யார் வந்து அதிக சேலரி வாங்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஏ பி அவங்க 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸ், 2 பேர்த்தோட சேலரியை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா கிரேட்டர் தேன் 6,000 வருதுன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. இப்போ ஏ சேலரி அதிகமாக இருந்ததுன்னா ஏ மைனஸ் பி, பி சேலரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பி மைனஸ் ஏவோட சேலரி எக்ஸு கிரேட்டர் தேன் 6,000 போடுங்க. இப்போ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 6,000 மைனஸ் 27,000 வரும். உங்களுக்கு மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 21,000 கிடைக்கும். மல்டிப்ளை பை மைனஸ்னால் எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 21,000 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஏ சேலரி கேன் பி, ஏவோட சேலரி ஒன்றா உங்களுக்கு 21,000 விட லெஸ்ஸாக இருக்கும், ஆர் 33,000 விட உங்களுக்கு என்னவாக இருக்கும், கிரேட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏ சேலரி வந்து அதிகம், 2 பேர்த்துக்கும் வந்து உங்களுக்கு சேலரி வந்து யாருது அதிகம் யாருது கம்மின்னு உங்களுக்கு கொஷினில் சொல்லலை. 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸ் தான் கிரேட்டர் தேன் 6,000 வருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஏ சேலரி அதிகமாக இருக்கலாம், ஆர் பி சேலரி உங்களுக்கு என்னவாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சேலரி கேன் பி லெஸ் தேன் 21,000 ஆர் கிரேட்டர் தேன் 33,000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.6 பாருங்கள். அவர் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கண்டெய்ன்ஸ் எ பேசிக் சார்ஜ் தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட்ஸ்.
consumed and a charge that depends on the units consumed. பாருங்க, ஒரு மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கண்டைன்ஸ் ஏ பேசிக் சார்ஜ். எப்போவுமே வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி அது நம்ம வீட்லேயே நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கிறது தான் பேசிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று போடுவாங்க. தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் யூனிட்ஸ் கன்சியூம்டு அண்ட் ஏ சார்ஜ் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிட்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேசிக் சார்ஜ் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு சார்ஜ் போடுவாங்க. ஓகேங்களா? லெட் அஸ் சே எலக்ட்ரிசிட்டி போர்டு சார்ஜஸ் ₹110 ஆஸ் பேசிக் சார்ஜ். இப்போ 110 ரூபாங்கிறது உங்களுக்கு பேசிக் சார்ஜ் அண்ட் ₹4 ஃபார் ஈச் யூனிட். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு பேசிக் சார்ஜ் அண்டு நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ₹4 போடுறாங்க. ஓகேங்களா? we use. If a person wants to keep his electricity bill below ₹20, ஸோ அந்த பர்சன் வந்து ₹250 விட எப்போவுமே கம்மியாகவே நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 250 விட எனக்கு பில் வந்து என்ன இருக்கக்கூடாது, அதிகமாக போயிடக்கூடாது, பிலோ 250 எனக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னா தென் வாட் சுட் பி ஹிஸ் எலக்ட்ரிசிட்டி யூசேஜ். அவங்க எவ்வளோ யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 பில்லை விட கம்மியாக வரும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்மளோட கொஷின். ஸோ லெட் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. பேசிக் சார்ஜ் ₹110 ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹4, எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது எக்ஸ். உங்களுக்கு லெஸ் தேன் 250 வரணுங்களா? ஸோ பிலோ 250 அப்படின்னா லெஸ் தேன் 250. இப்போ 4x லெஸ் தேன் 250 மைனஸ் 110 அப்படின்னா 4x லெஸ் தேன் 140 வந்துருங்களா? ஸோ எக்ஸுங்கிறது லெஸ் தேன் 140 டிவைடட் பை 4னா எக்ஸ் லெஸ் தேன் 35. ஸோ த யூனிட்ஸ் யூஸ் சுட் பி லெஸ் தேன் 35. ஸோ அவங்க 35 யூனிட்ஸை விட குறைவாக வந்து யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா உங்களுக்கு பில் வந்து எவ்வளோ வருங்க, 250 விட பிலோ தான் உங்களுக்கு பில் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2.8. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். 3x minus 9 greater than or equal to 0, 4x minus 10 less than or equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க. 3x minus 9 greater than or equal to 0 சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். 3x greater than or equal to 9, எக்ஸுங்கிறது greater than or equal to 9/3னா எக்ஸ் greater than or equal to 3ன்னு கிடச்சிரும். 4x minus 10 less than or equal to 6னா 4x less than or equal to 6 plus 10 16 வரும் உங்களுக்கு. x less than 16 divided by 4னா x less than or equal to 4. ஸோ இப்போ உங்களுக்கு இது ரெண்டுனோட இன்டர்செக்ஷன் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இன்டர்செக்ஷன் பார்க்கறதுக்கு பாருங்கள், எக்ஸுங்கிறது greater than or equal to 3, 3ஐ விட அதிகம், இந்த சைடு ஃபுல்லும் வந்துடும். அதே மாதிரி எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4, எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு ஃபுல்லும் வந்துடும். ஓகேங்களா? இது ரெண்டுலேயும் காமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ 3, 4 சொல்யூஷன் செட் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். ஏன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3னா க்ளோஸ்டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4நாலும் இங்கே க்ளோஸ்டு. ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்டு 3, 4. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிள் 2.9. A girl A is reading a book having 446 pages. And she has already finished reading 271 pages. She wants to finish reading this book within a week அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. What is the minimum number of pages she should read per day to complete the reading book within a week அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கேர்ள் வந்து ஒரு புக் எடுக்கிறாங்க, அந்த புக்கில் 446 பேஜஸ் இருக்குது. அதில் வந்து அவங்க 271 pages ஆல்ரெடி ஃபினிஷ்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், மீதி ரிமைனிங் பேஜஸை வித்தின் எ வீக்குக்குள்ளார முடிக்கணும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் பேஜஸ் வித்தின் எ வீக்னா 1 வீக்குக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குங்க, 7 டேஸ் இருக்குங்களா? அந்த 7 டேஸில் பர் டேவுக்கு எவ்வளோ பேஜஸ் படித்தாங்க அப்படின்னா அவங்க வித்தின் எ வீக்குக்குள்ளார அவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த புக்கை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது லெட் த நம்பர் ஆஃப் பேஜஸ் ரீட் பர் டே பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 271 பேஜஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்டு. ரிமைனிங் பேஜஸ்க்கு பாருங்கள் 1 வீக் டைம் இருக்குது, ப்ளஸ் 7 × 7 டேஸுக்கு பர் டேவுக்கு எத்தனை பேஜஸ் படிக்கிறாங்க, ப்ளஸ் 7x. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 446 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 446 பேஜஸ் தான். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் பேஜஸ் பர் டேவுக்கு எவ்வளோ படிக்கிறாங்கன்னு அர்த்தங்களா? சப்போஸ் வந்து பர் டேவுக்கு பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக படித்தாங்கன்னா என்ன பண்ணலாம், அந்த வாரத்துலேயே அந்த 7 டேஸ்க்கு முன்னாடியே அந்த புக்கை முடிச்சிடலாங்களா?
7 டேஸ்க்கு முன்னாடியே முடிச்சிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், greater than or equal to தான் போடணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பேஜஸ் அதிகமாக படிக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக புக்கு முடிஞ்சிடும். 446 பேஜஸ் வந்து உங்களுக்கு அதை விட அதிகமாக படிச்சிடலாம். அது நீங்கள் முன்னாடி 1 வீக் அப்படின்னா 1 வீக் ஒரு 2 டேஸ் பிஃபோர் நீங்கள் அந்த புக்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாங்க, வேறு புக் எடுத்து படிக்கலாங்களா, அதுக்கு மேலே ரிமைனிங் பேஜஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கலாங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, greater than or equal to. ஸோ இப்போ 7x greater than or equal to 446 minus 271. இப்போ 7x greater than or equal to 175. ஸோ இப்போ 7xங்கிறது greater than or equal to 175 divided by 7 உங்களுக்கு 25 கிடைக்கும். xங்கிறது greater than or equal to 25 கிடைக்குது. C should read at least 25 pages per day. 1 டேவுக்கு நீங்கள் 25 pages படிச்சிங்க அப்படின்னா அந்த வீக் 7 days 1 வீக்குக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 446 pages ரிமைனிங் 446ல் 271 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிமைனிங் பேஜஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 1 டேவுக்கு 25 பேஜஸ் விட அதிகமாக படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 1 வீக்குக்கு முன்னாடியே என்ன பண்ணிடலாம், அந்த புக்கை முடிச்சிடலாம். அந்த 446 பேஜஸை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது போயிடலாம். ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், greater than or equal to சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ she should read at least 25 pages per day. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. ரிமைனிங் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.